வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வர் ஸ்டோரி. நம்ம ஃபோக்கஸ்ங்கிற மூவியோட கதையை தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வில் ஸ்மித் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரரான மில்லியனோட சுதாடி இருக்கிற காசு பூராமே அவர் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஹீரோ இவ்வளோ காசு அடித்தார், எப்படி இவர் ஏமாத்தினார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அடித்த காசு ஃபுல்லாக காசையும் பணத்தை போகிறதுக்கு இழந்துட்டு திரும்பவும் ஃபுல் அமௌண்ட்டு கட்டி அந்த போட்ட காசுக்கு மேலே டபுள் மடங்கு அந்த காசு எடுத்துடுறாரு. அந்த அமௌண்ட்டை அடித்ததுக்கப்புறம் அவர் அப்படியே அங்கேருந்து ஜெயிச்சுட்டு அப்படியே கிளம்பி வராரு நமக்கு தானே கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு, ஆக்சுவலாக என்ன தான் பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிறத நம்ம ட்விஸ்ட்டை போட்டு இப்போ உடைக்கலாம். ஹீரோயின்னு கேட்குறாங்க, இப்படி தான் இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க காருக்குள்ளே வந்ததுக்கப்புறம். சரி, பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காம பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணால் வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கதாநாயகிக்குள்ளே வேணாம் காருக்குள்ளே வந்தவொடனே கேட்குறாங்க, இது எப்படி நீ பண்ணி எப்படி பாசிபிள் ஆச்சு, என்னோட பார்ட்னர் அங்கே எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கிற அப்படி. அவருக்கு அது ஹீரோ பதில் சொல்கிறாரு, அதாவது அவன் வந்து மிகப்பெரிய பில்லியனர், மிகப்பெரிய சூதாட்டக்காரன். அவன் போகிற இடத்துலலாம் அந்த 55ங்கிற நம்பரை அவன் மைண்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ அவன் வந்து அந்த 55 நம்பரையுமே நம்ம பார்ட்னரையுமே அவன் பார்த்து வச்சுட்டான். ஸோ டக்குன்னு அவன் பைனாகுலரில் பார்க்கும்போது அந்த 55 நம்பரும் நம்ம பார்ட்னரையும் கண்ணுக்கு தென்பட்டுருக்குது. ஸோ டக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த நம்பரை அவன் சூஸ் பண்ணிட்டான். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் நீ சொல்கிறதுக்கு ஈஸியாக போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கதாநாயகி நம்ம புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற கொண்டு இல்லை, இதோட நம்ம டைம் முடிஞ்சுது, இந்த அவனுக்கு சேர வேண்டிய காசுன்னு சொல்லி போட்டு அதில் பாதி காசை நம்ம கதாநாயகி கொடுத்துட்டு வழியிலேயே கார் இறக்கி விட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதை செஞ்சதை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகிக்கு ஒரு கண்ணீர் வந்துடுது. அதில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஏன் பாதியில் விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அழகிய சேருது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் போயிட்டார். அதாவது கார் மூலமாக கார் சேசிங் மூலமாக அவங்க சூதாட்டம் பண்ணுறது. இது அங்கே இருக்க ஒரு பெரிய ஓனர்ஸ் மூலமாக ஒரு டீலிங் போடுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு காலேஜ் பஸ் டிசைன் பண்ணி கொடுங்க, பசங்களுக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறாங்க. எந்த ஒரு கார் கம்பெனிக்காரங்களும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படி மாதிரி ஒரு டீல் பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம ஹீரோ கை கொடுத்து குளிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டியை கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாட்டியில் கலந்துக்கிறாரு. அந்த பாட்டியில் பார்த்தீங்கன்னா யாரா புதுசாக வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கதாநாயகியை பார்க்குறாங்க. அதுவும் இன்னொருத்தவங்கிட்ட பார்க்குறாங்க. அந்த கார் ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகிக்கு ஒரு அப்செட் ஆகுது. என்னடா அது 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், இப்படியா பார்க்கணும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சரி பட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கலாம், பழசு ஞாபகப்படுத்தாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி சொல்லிடுறாங்க. இல்லை, நான் அதை பற்றிலாம் எதுவும் பேச வரல, ஃபஸ்ட்டு நான் அங்கேயும் நான் இது பண்ணி சேர்க்குறேன், நான் பார்த்தேன், அதான் அவங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு நம்ம கதாநாயகன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆகிடுது. அப்போ நேராக போகிறாரு பாருக்குள்ளே போய், என்ன இப்போ நல்ல சரக்காக கூட ஒன்று, நீ கொடுத்த சரக்கில் ஒன்றும் போதையே இல்லை அப்படி அப்படின்னு ரகலாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே தனியாக உட்காந்து படியில் உட்காந்துட்டு அங்கே தண்ணி அடிச்சுக்கிறாரு. அப்புறம் இந்த காருக்கான கம்பெனி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட இருக்கிற ஒருத்தன் வரான். அவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், நீ இப்படி தண்ணி அடிச்சுட்டு கொண்டிருக்கிற அப்படின்னு. அப்புறம் அவன் கடுப்பாக இப்போ நான் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கதாநாயகி கொடுத்துட்டான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி பொழந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற அந்த கார் கம்பெனிக்கார அவனோட கூட இருக்க பார்த்தீங்களா அந்த வயசானவர், அந்த ஐயா வந்து கழுத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு வெளியில். நம்ம ஹீரோவை தாத்தாரும் இழுத்துகிட்டு போகிறாங்க, வெளியே போடா அப்படின்னு சொல்லி போட்டு ஆளில் அங்கே இருக்க காட்ஸை வச்சு வெளியே தூக்கிட்டு இழுத்துகிட்டு போகிறாங்க. ஹோட்டல் வெளியே கொண்டு ஓரமாக போட்டுறாங்க, போப்பா அந்த பக்கம் அப்படின்னு. அவர் அங்கேயே மட்டும் ஏறாரு கீழே விழுந்து. அப்புறம் அங்கே ஒருத்தர் வரான், வந்து ரூம் சாவி கொடுத்தோன்னா ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாரு, திரும்பவும் நம்ம கதாநாயகி மீட் பண்ணுறாங்க. கிட்டப்போய் போய் வேறு ஒருத்தவங்க கூட இருக்கிறியா, நீ எது தப்பு இல்லையா, என் கூட பழகிட்டு இப்படி எனக்கு மோசம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறியா, என்னை ட்ரீட் பண்ணிட்டு அப்படி மாதிரிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு கதாநாயகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி காலேஜ் சேசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அங்கே இருக்க ஒரு கொடுக்குற அங்கே ஒரு பார்ட்னர் இருக்கிறார். அவர் இந்த மாதிரி டீல் பேசுகிறாரு, இந்த மாதிரி சாப்பிட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம், நிறையா காசு பார்க்கலாம் அப்படி மாதிரி பிளான் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போகலான்னு புறப்பட்டு நம்ம கதாநாயகி பெருசாக ஒரு பஸ்ஸு கீழே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸுலேருந்து போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட பஸ் எடுத்து கொடுத்து நம்ம கதாநாயகி வர வைக்கிற மாதிரி வர வச்சு பிளான் போட்டு நம்ம கதாநாயகி சந்திக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க, ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிக்கிறாங்க. என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படி அப்படின்னு ஒரே லவ் ப்ராஜெக்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தண்ணிலாம் வருமா, நீ அப்படிப்பட்டவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி சொல்கிறாங்க. நீ ரொம்ப இருக்குமானு வச்சு, நீ இந்த அளவுக்குள்ள இறங்கி வர மாட்டேயே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கடுப்பாயிருது, ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்களே, கார்லேயே பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருது.
அதுக்கப்புறம் சும்மா பாரு நம்ம ஹீரோ அவரோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை விட்டு அனுப்பிச்சி விடுவாரு. இந்த மாதிரி அவரை பாரு அவங்கள பாரு, அவனுக்கு பிடிச்ச நெக்லஸ் ஒன்று இருக்குது, அந்த நெக்லஸ் இவர் அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி கொடுத்து அந்த பார்ட்னர்கிட்ட கொடுத்து விட்டுருவார். கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி நெக்லஸ் அவனுக்கு அவன் அனுப்பிச்சி விட்ருக்கான், அவன் நினச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவனுக்கு வேறு யாரும் இல்லை அப்படி இப்படி மாதிரி விட்டு போடுறாரு அந்த பார்ட்னர் நம்ம கதாநாயகிட்ட. யார் ஹீரோக்காக. இந்த மாதிரி ஹீரோ அவனுக்கு அந்த நெக்லஸ் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கான், அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லி போட்டு அப்படின்னு. பார்ட்னருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. சரி நம்ம கதாநாயகி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாங்க நம்ம ஹீரோவோட. உன்னை சந்திச்சு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு தான் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படி மேலே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாது, ப்ளா 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 அப்படின்னு பேசிக்கன்னு கிளம்புறாரு நம்ம கதாநாயகன். நீ விட்டுட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் தனியாக இருக்க முடியல அப்படி அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸே பேசுகிறாரு நம்ம கதாநாயகன். சரி இது சரிப்பட்டு வராது, இந்தாங்க அவன் நெக்லஸ்ஸு அப்படின்னு கழட்டுறாரு. கழட்டி முடிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது எனக்கு சரிப்பட்டு வராது, இது சம்மந்தமாக இனிமேல் என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க நம்ம கதாநாயகி. ஒரு பார்ட்னர் வராது, என்ன ஓகே ஆச்சு அப்படி மாதிரி செய்ய காட்டுறாரு. ஒன்றும் ஓகே ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. சரி அடுத்து நேராக போகிறாரு, ரூமுக்கு போகிறாரு. என்னடா அது நம்ம போனால் நம்ம எல்லாமே நம்ம கையை விட்டு போகுது, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இல்லாதப்ப எப்படியா இருக்குது அப்படின்னு பல யோசனைகள் பல சிந்தனைகள் அப்படியே கையில் செயினை சுற்றிக்கிட்டே லெஃப்ட்டில் அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவள் வாசல்லே உட்காந்துருக்கா, அவள் நமக்கு தான் எனக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, 2 பேர் ஒன்றுக்கு ஒன்றா இருக்காங்க, அதாவது அன்பு மலையை பொழிஞ்சுக்கிறாங்க. சரி நாம் அந்த சீனில் ஓட்டி விட்ருவோம், அடுத்த சீனுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட இருக்கிறவர் வந்துட்டு இந்த மாதிரி நீ வரேன்னு சொன்ன ஆஃபீஸ்க்கு நீ வரவே இல்லை, நீ எப்போ தான் முடிச்சு கொடுப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாரு. ஏங்க நான் வந்துடுறேங்க அப்படின்னு மேலே சொல்கிறாரு. இல்லை நீ நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லையே, ரூமை செக் பண்ணணும்னு சொல்லி போட்டு திடீர்னு அந்த ஐயனை உள்ள ரூமுக்குள்ள வந்து செக்அப் பண்ணுறாரு. உள்ள நீ மட்டும் தான் இருக்கியா இல்லை வேறு யாரும் இருக்காங்களோ அப்படி மாதிரி செக்அப் பண்ணுறாரு. உள்ள கதாநாயகி தான் இருந்தாங்க இல்லையா, அங்கிட்டு பின்னாடி பால்கனியை குதிச்சு அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் அவர் அங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி நான் இங்கிட்டு இருக்கேன் அப்படி கேட்டுவாங்க. அங்கே இப்படி போனேன், நான் குதிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. சரி குதிச்சு வந்துட்டியா, இது நான் அவர் அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளே வந்து திரும்ப அவர் வழியை அனுப்பிச்சி விட்ருவார். வீட்டு வாங்கி அதனால் என்ன பண்ணுறாரு, மாற்றி ஒவ்வொரு கவர் கம்பெனிக்கும் இவரோட டிசைனை, அதாவது அந்த ஓனருக்கு செஞ்சு கொடுக்குறதா சொல்லி அதே டிசைனை அதே மேக்கிங் எல்லாத்தையுமே இவர் எல்லா கம்பெனியுமே ஏகப்பட்ட கம்பெனிக்கு கொடுத்து அதை அப்படியே காசாக்கிடுவார் நம்ம கதாநாயகி. சேம் ஒரே மாடலில் எல்லா கம்பெனியுமே, அதாவது அவங்களே செஞ்சு கொடுக்குற டிசைன் வேறு, இவங்க கொடுக்குறது வேறு. சரி அந்த காசை பூரா வாங்கியாச்சு, இல்லை பேக்கப் பண்ணியாச்சு. நைட்டு கதாநாயகி வர சொல்லிப்பார் நம்ம ஹீரோ. நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே கண்ணு மூடாமல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடு அப்படிம்பார். சாரி ஒன்று நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் அந்த பேக்கை வாங்கிட்டு அப்படியே கிளம்புவாங்க. கிளம்பி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரில் போய் பிளாஸ்டிக் டேப் அது என்ன கண்டதெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அது எதுக்கு என்னங்கிறது கடைசியில் தெரியும் கிளைமேக்ஸில். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரி எல்லாம் பார்த்தது போதுமா, பில்லை போட்டு கொடுன்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட அதை பொறுத்து வாங்கிட்டு அவன் காரில் ஏறி அப்படியே கிளம்பி போகிறவன் அப்படியே இருக்கு ஸ்பீடாக போகிறான். கழுத்தில் ஒரு ஸ்டாப் கட்டிக்கிறான், அப்புறம் ஹெல்மெட் தூக்கி தலையில் மாட்டிக்கிறான், ஸ்பீடாக போவான். எங்கடா அடிக்கிறான், என்னடா யாராடா அடிக்கிறான்னு பார்த்தா நம்ம கதாநாயகியுமே காலில் தப்பிச்சு போய் பிளான் போட்டு போகும்போதே அவங்கள போட்டு ஒரு இடிக்கிறான். இவன் வந்து அவனோட ஆள் தான், இடித்து போட்டு கையில் கண்ணோட நிப்பாட்டான். உனக்குமே வெளியில் வாங்க அப்படின்னு. சரிடா நான் சரண்டர் ஆயிரண்டா சொல்லி போட்டு நம்ம கதாநாயகனும் சரண்டர் ஆயிடுறாங்க. 2 பேரும் ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிறாங்க. சரி நீ கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே அந்த கார் கம்பெனிக்காரன் அந்த ஓனர்காரன் அவனை பிடிச்சி கட்டி வச்சு அடி நடிக்கிறான். ஆயில் பிளாஸ்டிக் கட்டி வச்சு எடுத்து வந்துடுறாங்க இல்லையா, அவனை போட்டு கும்புறான். இல்லை பணத்தை எடுத்து தப்பிச்சு பண்ண பிளான் போடலையா, இந்த தைரியம் தான் அவருக்கு இப்படிலாம் பண்ணுவேன் அப்படி மாதிரி கேள்வி வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யார், என்கிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு நீ தப்பிச்சு போக பார்க்குற, என்ன ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு காசை தூக்கி எட்டி உதச்சி கட்டுப்பாரான் அந்த காருக்கு முடிக்காரன். கழுத்தை பிடிச்சி நெரிச்சி யாருக்கா பண்ண எதுக்காக பண்ண எப்படி பண்ண அப்படி மாதிரி கேட்பான். இல்லை நான் தான் பண்ணேன், அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படி மாதிரி சொல்லுவார். இல்லை உண்மையை சொல்லு மூக்கை பிடிச்சி கதாநாயகி ஒரு மூக்கை பிடிச்சி அமுத்துவார். அப்புறம் மனசு ஏற்கமே ஒரு கதாநாயகி சரி நான் சொல்லி தொலைகிறேன், அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நானே சொல்கிறேன் அவளோடு. நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சு தான் இது பண்ணேன். பாஸ்வேர்டா, என்னோடய பாஸ்வேர்டு வச்சு நீ இப்படி எடுத்த, அது முடியாதாச்சு, அது பாசிபிளே இல்லையே, அது எனக்கு தெரியும். அவன் சொல்லுவான் இந்த மாதிரி என்னோடய பாஸ்வேர்டு வந்து கீழே இருக்கும், 10-15 நிமிஷத்துக்கு ஒருக்க நானே அப்டேட் பண்ணால் தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு. அது எனக்கு தெரியும், அதை நான் எவ்வளோ வச்சு தான் முடித்தேன். அதாவது திரும்பவும் காதல் விழுகிற மாதிரி அவளை ஏமாற்றி அவன் மூலமாக நான் அந்த வேலையை சாதிச்சிட்டேன். என்னோடய பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு நான் கொடுத்த நெக்லஸ் இருக்குது பார்த்தியா,
அந்த நெக்லஸில் ஒரு கேமரா வச்சுருக்கேன். அந்த கேமரா மூலமாக நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். அந்த நெக்லஸை அங்கேயே வச்சுருப்பா. ஸோ நீ ஏதோ டேட்டா டான்ஸ் பண்ணும்போதோ அதை நான் அப்படியே ஹேக் பண்ணி அதை நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்குவேன். அதன் மூலமாக தான் நான் சம்பாரித்தேன். அதன் மூலமாக தான் அந்த காசை நான் எடுத்தேன். உன்னோட பாஸ்வேர்டெலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன்னோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நானும் இந்த வேலையெல்லாம் பண்ணினேன். அதை வச்சு தான் நானும் காசு சம்பாரித்தேன் அப்படின்னு நம்ம கதாநாயகன் சொல்கிறார். நம்ம கதாநாயகிக்கு மூஞ்சியே இல்லை. என்னையும் ஏமாற்றிட்டேனாட்டுக்கு மறுபடியும் அப்படின்னு போட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். சரி நெக்லஸ் கொடுத்து அது மூலமாக இவங்க அந்த பாஸ்வேர்டெலாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றி அதே சேம் டேட்டாவை சேம் டிசைனாக எல்லா கம்பெனியில் கொடுத்து காசு பார்த்துருக்காங்க. அந்த நெக்லஸாக வேணும்னு வாங்கிட்டு போய் அவன் அங்கே பெட்டுக்கிட்டே வச்சுருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க இதை வச்சு தான் அந்த காசெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. வேறு கம்பெனிக்காரத்து இவங்ககிட்ட இருந்து அடிச்சிருக்காங்க. இது அப்போ தான் தெரிய வருது. சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் அடிச்சாச்சு. இவன் என்ன பண்ணுறான், இவனை போட்டுட்டு ஆரம்பிச்சிட்றான். நல்ல பிளான் போட்டீங்க, சூப்பரு. அதே மாதிரி தான் நானும் இது பண்ணேன். ஒன்று அவன் கூட இருக்கிறவன் தெரிஞ்சுதான் நான் அவளை கூட வச்சுக்கிட்டேன். அப்படின்னு இந்த மாதிரி நீ மட்டும் நல்லாவே தெரியும் அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. என்னது இவன் என்ன ஏமாத்தினாளா, அவள் தான் ஆல்ரெடி ஏமாற்றி போயிட்டாளே அப்படி மாதிரி பேசுவான். இல்லை நீ தான் ஏமாத்தினேன் அவன் சொல்லிட்டு நானும் கூட இருந்தேன், நான் ஃபாலோ பண்ணுற கதை கூட இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதுக்குள்ளே சண்டே ஆகி போயிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த ஐயா இருக்குது பார்த்தீங்களா, அவன் அங்கேருந்து ஓடிடுறான் அந்த கார் கம்பெனிக்காரன் ஓனர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இவன் துடிச்சுட்டு இருக்கிறான். உயிருக்கு போடுறான், ரத்தம் சும்மா பீச்சிக்கிட்டு போகுது. அப்புறம் அவனுக்கு அங்கிட்டு போனதுக்கப்புறம் தட்டி விட்டு அவன் கிளம்பி போயிடுறான். எனக்குமே மாட்டிக்கூடாதுல்ல அதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் வந்து தட்டி விட்றாரு. தட்டி விட்டுன்னு நான் ஒரு ஹெல்ப் பண்ணி தான் வந்திருக்கேன், நீங்கள் சும்மா வரம்மா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு டேப் எடுத்து போட்டு அதை ஒட்டி அப்புறம் பின்னாடி பக்கம் நம்ம கதாநாயகனை திருப்பி போட்டு அந்த ரத்த வார்த்தை ப்ரெஷரை பிடிச்சி அதை அமுத்தி பிளட்டு ரொம்ப லீக் ஆகாமல் ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ஒருத்தன் வாங்கிட்டு வந்தால் பார்த்தீங்களா ஸ்டோரில் போய் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி லங்ஸுக்கு போகிற ப்ளட்டை இது பண்ணி அதை அப்படியே அவங்க எடுத்து கரெக்டாக அந்த லங்ஸுக்கு போகாமல் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க அந்த பிளான் போட்டு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி என்னங்கிறது இன்னும் முழுசாக தெரியல, நீ போக தெரியும். சரி நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நீ யாருன்னு கேட்குறா. அவர் ஒன்றும் பேசல. அப்புறம் காரில் தூக்கி போட்டு கிளம்புறாங்க. நீ திரும்ப இந்த வேலை பண்ணுன்னு தெரியாது, ரொம்ப நீ தப்பு பண்ணுற அப்படி மாதிரி திட்டார் அந்த ஐயா நம்ம ஹீரோவை. நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கதாநாயகி. அட சும்மா வரமா, நீ வேறு எல்லாம் உன்னோட தான், உனக்காக தான் இவ்வளோ தூரம் சிரமப்படுறான் அப்படி மாதிரிலாம் பேசுகிறாரு நம்ம இவர் ஐயா. சரி இவ்வளோ தூரம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, நான் இருக்கிற பணத்தை பாரு நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ என்னமோ பண்ணு, நீ அவளை வேணும்னு நினச்சே இல்லை, நீ அவளை கட்டிட்டு அவளே இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவளே கல்யாணம் பண்ணால் அவள் உருப்படியாரு ஒழுக்கமாரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை அப்புறம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம கதாநாயகி கேட்குறாங்க, அவர் யாருன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் எங்கள் அப்பா அப்படிங்கிறாரு. ஷாக்காக நம்ம கதாநாயகிக்கு. அப்பாவா, அப்போ இந்நேரம் பிடிச்சி கூட்டாளியாக இருந்தது அவங்க அப்பா தானே அந்த கம்பெனிக்காரன் கூட. ஸோ இவங்கெல்லாம் பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க, அதில் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. அப்புறம் கதாநாயகி ஷாக்கானது ஆகிட்டு போட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமான்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ கைத்தாங்களாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா ரத்த கலையாக இருக்குது. கரெக்டாக ஹாஸ்பிட்டல் கிட்ட நிப்பாட்டிட்டு அவர் காசு எடுத்துகிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் இதெல்லாம் எதுக்காக பண்ண, எனக்காக பண்ணியா அப்படி மாதிரிலாம் கேட்குறாங்க நம்ம கதாநாயகி. சரி இது பேசி பிரயோஜனம் இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் கூட்டிகிட்டு போகிறனால ரொம்ப முடியல அப்படின்னு சிரிக்கிறாங்க. எப்படிலாம் பிளான் போட்டு கடைசியில் இப்படி தான் நடக்கணுமா நம்ம லைஃப்பில் அப்படி மாதிரி சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோதான், இந்த இடத்துல படம் முடிஞ்சுது. அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற காதலுங்கிறது கடைசி வரைக்கும் ஒன்றிணைஞ்சு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி கதையில் காமிச்சிருப்பாங்க. புரிஞ்சிருந்தாலும் உண்மையான பதில் சேரும் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் ஒரு கான்செப்டாக கட்டியிருப்பாங்க. ஓகே, இதோட படம் முடியுது. அடுத்த ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.